ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மிக்ஸ்டு தால் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கரண்டி கருப்பு உளுந்து, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மசூர் தால் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்காக சாம்பார் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குழையணும்னு அவசியம் கிடையாது, சாம்பார் மாதிரி கிடையாது. சப்பாத்திக்குன்னும் போது இது பருப்பு கொஞ்சம் தனித்தனியாக இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இல்லை புலாவ், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இந்த தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை வேக வச்சு எடுத்துட்டு கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்குங்க. மசிச்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிக்க வேண்டியது தான். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சீரகம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு வேக வச்ச பருப்பும் போட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா நம்மளோட தால் ரெடி. இதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்